அன்று கிரீச் கிரீச் என்று உன் சத்தம் கேட்டு எழுந்த நாங்கள். இன்று என் குழந்தைகளும் எழுகின்றன அலைபேசியின் சத்தம் கேட்டு. என் கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நேயர்களே, நம்மளுடைய கேலண்டரை பார்த்தா தேசிய நாட்கள், விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்கள்னு பல முக்கிய தினங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரியே உலக அளவுல சுற்றுச்சூழலுக்காக ஒதுக்கப்பட்ட பல சிறப்பு நாட்களும் இருக்குது. சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவே இந்த நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேசிய பறவைகள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு இந்த வீடியோல பறவைகள் பற்றியும் தேசிய பறவைகள் தினம் கொண்டாடப்படுவதின் நோக்கம் பற்றியும் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். பறவைகள் ஒரு அறிமுகம். உயிரினங்களில் பறவைகள் ஏப்ஸ் என்ற உயிரியல் வகைப்பாட்டில் அடங்குகின்றன. அனைத்து பறவைகளுக்கும் 2 கால்கள், சிறகுகள் உள்ளன. மேலும் அவை முட்டையிடும் இனத்தை சேர்ந்தவை. இப்போது உலக அளவில் அறியப்பட்ட பறவை இனங்களின் எண்ணிக்கையை பார்த்தால் சுமார் 10,500 முதல் 11,000 வரை பறவை இனங்கள் உள்ளன. இது கேட்டாலே நமக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இதுலயும் சிறப்பு என்னன்னா, இந்தியாவுல மட்டுமே சுமார் 1,350க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுகின்றன. அதிக பறவை இனங்கள் வாழும் பகுதிகள். நேயர்களே, உலகிலேயே அதிக பறவை இனங்கள் வாழும் பகுதி எதுன்னு தெரியுமா? அது தென் அமெரிக்க கண்டம்தான். அதுலயும் குறிப்பா அமேசான் காடுகள்ல மிக அதிகமான பறவை இனங்கள் வாழ்கின்றன. அடுத்ததா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் தீவுகள்லயும் பறவைகள் அதிக அளவுல காணப்படுகின்றன. ஆப்பிரிக்கா கண்டத்துல புல்வெளி மற்றும் காட்டு பறவைகள் அதிகம். அதே மாதிரி இந்தியா மற்றும் ஆசியா முழுவதும் மிக அதிகமான பன்முகத்தன்மை கொண்ட பறவை இனங்கள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய பறவைகள். நேயர்களே, உலகில் உள்ள மிகப்பெரிய பறவைகள் 5 இப்போது பார்க்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய பறவைனா தீக்கோழி. இது பறக்க முடியாத பறவைகள்ல மிக பெரியது. இதோட உயரம் 9 அடிக்கும் மேல. எடை சுமார் 120 முதல் 150 கிலோ வரை இருக்கும். சில நேரங்கள்ல 200 கிலோ வரைக்கும் கூட இருக்கலாம். ஒரு மணி நேரத்துல 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுற திறன் இதற்கு இருக்கு. ஒரு தீக்கோழியோட முட்டை 24 கோழி முட்டைகளுக்கு சமம். அடுத்ததா உலகின் 2வது மிகப்பெரிய பறவை ஈமு. இது ஆஸ்திரேலியாவின் தேசிய பறவை. இதன் உயரம் 5 முதல் 6 அடி. எடை 60 கிலோ வரை இருக்கும். ஆஸ்திரேலியாவின் புல்வெளிகள், காடுகள், பாலைவனங்கள் எங்கும் இது காணப்படும். ஒரு ஈமு முட்டை 12 கோழி முட்டைகளுக்கு சமம். சுருக்கமா சொன்னா ஆஸ்திரேலியாவின் ஜாம்பவான். சிறகு விரிவு. பறக்கும் ஜாம்பவான்கள் உலகிலேயே மிகப்பெரிய சிறகு விரிவு கொண்ட பறவை வாண்டரிங் ஆல்பாட்ராஸ். இது தென்பகுதி பெருங்கடல்களில் வாழ்கிறது. இதன் சிறகு விரிவு 11 அடி 6 அங்குலம் வரை இருக்கும். இதுவே உலக சாதனையும் கூட. அடுத்து தரை பறவைகளில் மிகப்பெரிய பறக்கும் பறவை ஆண்டியன் காண்டோர். இது தென் அமெரிக்காவின் ஆண்டேஸ் மலைகளின் ராஜா. இதன் எடை 15 கிலோ வரை இருக்கும். சிறகை அசைக்காமல் 1 மணி நேரத்தில் 100 மைல் வரை பறக்கும் திறன் இதற்கு உண்டு. ஆபத்தும் அழகும். காசோவரி. அடுத்ததா பறக்க முடியாத பிரம்மாண்ட பறவை காசோவரி. இதன் உயரம் 1,8 மீட்டர். எடை 60 கிலோ வரை இருக்கும். இந்த பறவை அழகாக நீச்சல் அடிக்கும். ஆறுகளை எளிதாக கடக்கும். ஆனா ஒரு விஷயம், காசோவரியோட ஒரு உதை மனிதனையே கொல்லும் அளவுக்கு வலிமையானது. அதனாலதான் உலகின் மிக ஆபத்தான பறவை என்ற பெயரை பெற்றுள்ளது. நியூகினியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா இந்த 3 இடங்களில் இது அதிகமாக காணப்படுகிறது. உண்மையிலேயே டைனோசர் போன்ற ஒரு அற்புத உயிரினம். உலகின் மிகச்சிறிய பறவைகள். இப்போது உலகின் மிகச்சிறிய பறவைகளை பற்றி பார்க்கலாம். ஹம்மிங் பறவைகள் வேகமாக சிறகடித்து பறக்கும், பின்னோக்கியும் பறக்கும் திறன் கொண்டவை. பி ஹம்மிங் பேர்ட் உலகின் மிகச்சிறிய பறவை.
கியூபா தீவுல மட்டுமே காணப்படுது. மனித விரலுக்கு சமமான அளவு தான் இது இருக்கும். பம்பிள் பீ ஹம்மிங்பர்ட் இது மெக்சிகோவுல காணப்படுது. இந்தியாவின் பறவை பெருமைகள். இந்தியா பறவைகளின் சொர்க்கம். உலகில் உள்ள மொத்த பறவை இனங்களில் சுமார் 12% அதாவது 1300க்கும் மேற்பட்ட பறவைகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. ஹிமாலய மலைகள், காடுகள், பாலைவனங்கள், கடற்கரைகள், ஈரநிலங்கள் என பல்வேறு வாழிடங்கள் இருப்பதால் இந்த பன்முகத்தன்மை சாத்தியமாகியுள்ளது. இந்தியாவின் தேசிய பறவை மயில். 1963ஆம் ஆண்டு மயில் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான பறவைகளை பற்றி பார்க்கலாம். இந்தியன் ரோலர். இது பல மாநிலங்களின் மாநில பறவையா இருக்கு. வானத்துல நீல நிறத்துல இது பறக்கிறது பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். 2வது கிரேட்டர் பிளாமிங்கோ. இந்த பறவை குஜராத், ராஜஸ்தான் போன்ற ஈர நிலங்கள்ல ஆயிரக்கணக்காக கூட்டம் கூட்டமா வாழும். 3வதா நம்ம பார்க்கக்கூடிய பறவை ஏசியன் கோயல். ஆண் பறவைக்கு கருப்பு, சிவப்பு, வெண்புள்ளிகள் இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது சாரஸ் கிரேன். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் மாநில பறவையா இருக்காங்க. இவங்க ஜோடியா தான் நடனம் ஆடுவாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இன்னும் 4 சிறப்பு பறவைகளை பத்தி சொல்றேன். ஹிமாலயன் மோனால். வண்ணமயமான இறகுகளோட ஹிமாலயத்துல வசிக்கிறாங்க. கிரேட் ஹார்ன்பில். கிரேட் ஹார்ன்பில்ஸ் இந்த பறவை கேரளா, அருணாச்சல பிரதேசங்கள்ல அதிக அளவு காணப்படுது. அடுத்ததா ஏசியன் கோயல். என்னடா பேரு வித்தியாசமா இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்மளோட கோயல் தான் இந்தியாவிலேயே ரொம்பவும் பொதுவான மற்றும் பிரபலமான பறவை. அடுத்ததா நேயர்களே, நம்மளுடைய தமிழ்நாட்டுல உள்ள பறவைகளை பற்றி பார்க்கலாம். பறவைகளின் பன்முகத்தன்மை மிக்க மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இங்க ஏறக்குறைய 580 முதல் 590 வகையான பறவைகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள், கடற்கரைகள், ஈரநிலங்கள், வயல்கள், நகர்ப்புறங்கள் என பல்வேறு சூழல்கள் இருக்கிறதுனால இவ்ளோ பெரிய எண்ணிக்கை நம்மளுடைய தமிழ்நாட்டுல சாத்தியமா இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத பறவை. நேயர்களே, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் ஏன் மரகத புறாவை மட்டும் மாநில பறவையா அறிவிச்சாங்கன்னு. மரகத புறாவை பார்க்கும்போது நிஜமான ரத்தினம் மாதிரி இருக்குமா. பச்சை நிற சிறகுகள் மரகத கல்லை போல பிரகாசமா ஜொலிக்குமா. நேயர்களே, இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில பறவைகளை பற்றி பார்க்கலாம். வாலாட்டி. ஆண் வாலாட்டியோட வால் மட்டுமே 60 சென்டிமீட்டர் நீளமா, அதாவது உடல் நீளத்தை விட 2 மடங்கு அதோட வால் பார்க்கிறதுக்கு காட்டுல நடனமாடுற மாதிரியே இருக்குமா. இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அவன் நம்மள பார்த்து ஏதோ பாட்டு பாடுற மாதிரியே இல்ல. யார்ரா அந்த பையன்? யார்ரா அந்த பையன்? நான் தான்டா அந்த பையன். பாருங்க எவ்ளோ ஸ்டைலா இருக்கான். 2வது மலபார் டிராகன். இல்லைன்னா மலைக்காட்டு ரத்தின ராஜா அப்படின்னு அந்த பறவைய சொல்லுவாங்க. மழைக்காலத்துல இந்த பறவைய பார்க்கும்போது இன்னும் ஜாலியா சூப்பரா இருப்பாங்களாம். நான் இங்க தான்டா இருக்கேன் அப்படின்னு நம்மள பார்த்து சொல்ற மாதிரியே இருக்குமா. 3வதா நம்ம பார்க்க போறது கிரேட்டர் பிளமிங்கோக்கள். நம்ம காலையில எந்திரிச்சு ஏரிய பார்த்தோம்னா அப்படியே ஏரி முழுவதுமே பிங்க் கலர்ல இருக்குமா. ஒரு 50,000 பறவைகள்ல இருந்து 1,00,000 பறவைகள் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்குமா. அவங்க தண்ணி மேல நடந்து போனாங்கன்னா பிங்க் கலர்ல அலை அடிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜிகே சொல்றேன் கேளுங்க. இந்தியாவோட முதல் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நேயர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா? பறவைகளுக்காகவே ஒரு நாள ஒதுக்கி அந்த நாள, அதாவது ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினம்னு உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியாவிலையும் உலக அளவுல இருக்கக்கூடிய பறவைகள் அழகோ அழகு. அவற்றின் சுற்றுச்சூழல் உள்ள முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த தினத்தினுடைய நோக்கம். பறவைகள் வாழ்விட அழிவு, காலநிலை மாற்றம், சட்டவிரோத வேட்டை, செல்லப்பிராணிகளாக வாங்குதல் போன்ற காரணங்களால அழிவின் விளிம்பில் உள்ளன. பறவைகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. விதை பரவல், பூச்சி கட்டுப்பாடு போன்றவற்றில் பறவைகளின் பங்கு மிக முக்கியம். இந்தியாவில் பறவைகள் பாதுகாப்பு வன உயிர் பாதுகாப்பு சட்டம்
1972 மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டம் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் உள்ளிட்ட காட்டு உயிரினங்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டது. சரி நேயர்களே, பறவைகள் தினத்தை நாம இப்படி கொண்டாடலாம். பறவைகளுக்கு உணவு மற்றும் நீர் வைக்கலாம். பறவைகள் சரணாலயங்களுக்கு செல்லலாம். ஈரநிலங்களில் பறவைகளை பார்வையிடலாம். பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்கலாம். பறவைகள் பற்றிய விழிப்புணர்வை பரப்பலாம். தேசிய பறவைகள் தினம் என்பது பறவைகளை அழகாக பார்ப்பதற்காக மட்டுமல்ல, அவற்றை சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக கருதி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நினைவூட்டும் நாள். பறவைகள் அழகாகவும் சுதந்திரமாகவும் பறப்பது போல நமது உலகத்திலும் பறவைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். சரி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோல பெண் குயின் தினம் பற்றி பார்க்கலாம். பாய் நேயர்களே.